ரீசெண்டா அப்ரோச் பண்ணுன்றதான் என்னுடைய கருத்தாவும் இருக்கு. அதிமுக தரப்பு வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியிருக்காங்க. திமுக வந்து திமுகவும் என்டிஏ கூட்டணி பாஜகவுக்கும் தான் போட்டியிருக்காங்க. அதே போல வந்து தாவேகா வந்து தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போறாங்க. இந்த ரெண்டு கட்சியுமே தாவேகா அதிகப்படியே மென்ஷன் பண்ணலாம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவா ஒவ்வொரு கட்சிகளும் தன்னை தான் முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இதுல எந்த வகையில உண்மை இருக்குன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கு தான் போட்டி என்று எங்க தலைவர் விஜய் அவர்கள் சொல்வதில் ஒரு ஆணித்தனமான உண்மை இருக்கிறது. நீங்க எங்க போனாலும் நீங்களே பாக்குறீங்க மீடியா எந்த அளவுக்கு மக்களுடைய வரவேற்பு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. இளைஞர்களும் பெண்களும் எவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்கன்றத நீங்க பாக்குறீங்க. அதனால நாங்க நம்புறோம் இந்த தேர்தல் 2026 தேர்தல் வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்றத நாங்க நம்புறோம். மற்றவங்களை பத்தி எனக்கு பதில் சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. 234 தொகுதியிலே தனியா போட்டியிடுது தாவேகா. இதுல வந்து எவ்வளவு தொகுதிகள் வெற்றி பெறும் உங்களுடைய 234 தொகுதியிலையும் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு மேல வந்து நம்ம சொல்ல முடியாது. நம்ம வேலை செஞ்சு நம்ம எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சொல்லலாம். ஆமா, இங்க நம்ம வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி சிடிஆர் நிர்மல்குமார் மாமா வந்து நாளைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யறாரு.